ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேசணும்னு விரும்புகிறேன். ஏன்னா கடவுள் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிற அந்த அன்பின் அளவை, அந்த அன்பின் அந்த பிரதிபலிப்பை யார் மூலியமாக காண்பித்தார் என்று சொன்னால், அவருடைய செல்லகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவரை நம்மளுடைய அக்கிரமங்களுக்கு பதிலாய், நம்மளுடைய மீறுதலுக்கு பதிலாய் அவரை அடித்து, அவரை நொறுக்கி, அவருடைய வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வந்து, அவருடைய மரணத்தை நிமித்தம் நம்மளுடைய பாவங்கள் யாவையும் மன்னிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் மூலியமாக அவருடைய அன்பை உங்களுக்கு எனக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் நிறைய நேரம் ஒரு காரியத்தை சொல்கிறோம். என்னென்ன, நான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன், நான் அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு எதெல்லாம் அடையாளமாக வச்சு சொல்கிறோம்னா, நான் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுறேன், நான் ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், ஏழை எளியோர்களை நான் சந்திக்கிறேன், இதெல்லாம் நம்ம காரணமாக சொல்கிறோம், நான் கடவுளை நேசிப்பதற்கான காரணங்கள். ஆனால் உண்மையிலே நீங்களும் நானும் கடவுள் உண்மையாக நேசிக்கிறோமா இல்லையா என்பதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, இல்லைங்க, முழுக்க முழுக்க சுயநலமான அன்பு தான். நமக்கு ஏதோ ஒன்று வேணுங்கிறதுக்காக தான் நம்ம கடவுள்கிட்ட நெருங்குற மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியுது. உண்மையில் அப்படி இல்லை. ஆனால் உண்மையாக கடவுளை நேசிக்கிறவங்க அவங்களுடைய அடையாளத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால், எவ்விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கடவுளை நேசிக்கணுங்க. அவர் எனக்கு தருவார் என்பதற்காக நான் அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறது தவறான விஷயம். அவர் மேலே நான் அன்பு வச்சுருக்கேன். அவர் எனக்கு தந்தாலும் தரவில்லை என்றாலும், எனக்கு உதவி செய்தாலும் செய்யவில்லை என்று சொன்னாலும் நான் அவரை உண்மையாக நேசிக்கிறேன். நீங்களும் நானும் அவருக்கு ஏதாவது செய்வோம்னு நினச்சாங்க அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார்? இல்லைங்க, அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்வோம், என் தேவனை, என் கர்த்தரை நான் உண்மையாக நேசிப்பேன். God bless you. ஆமென்.